ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன். இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருணா அகாடமியில் ரிலீஸ் பண்ண கோல்டு மெடல் டெஸ்ட் வந்து எல்லாருமே நல்லபடியாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீக் 2 பிளான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கம்மிங் மண்டே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது வரைக்கும் நாளைக்கு ஒரு நாள் வந்து நமக்கு டைம் இருக்கு இல்லையா? இந்த டைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளில் நம்ம என்ன படிக்கணும், அவங்க வந்து என்ன சிலபஸ் கொடுப்பாங்க, அதாவது மெயினாக எந்த சிலபஸ் வந்து கொடுப்பாங்க, எந்த லெசன் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஒரு நாளை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவங்க ஷெட்யூல் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. எது வந்து கட்டாயம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த லெசன்ஸை மட்டுமாவது படிங்க. அவங்க பிளான் கொடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ளதை வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆல்ரெடி வீக் 1 பிளான் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத அதே மாதிரி சொல்லியிருப்பேன். எல்லோரும் படித்து நல்லபடியாக டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. இப்போ வந்து வீக் 2 பிளான் வந்து என்ன படிக்கணும், எந்தெந்த லெசன் படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்தெந்த மெத்தடில் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வீக் 1 பிளான் வந்து கோல்டு மெடல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து 6th நியூ புக் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் 3மே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வீக் 2 வந்து கண்டிப்பாக 7th நியூ புக்கு தான் இருக்கும். அதனால் வந்து இந்த நாள் ஃபுல்லாக 7th ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் டைம் வந்து நிறையா இருக்கிறதுனால இந்த ஒரு நாள்லேயே வந்து நீங்கள் 7th நியூ புக்கை வந்து படிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கண்டிப்பாக அவங்க 7th ஸ்டாண்டர்ட் தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து 7th ஸ்டாண்டர்டை வந்து எல்லோரும் படிங்க. இலக்கணம் வந்து அவங்களோ என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம படிச்சுக்கலாம். அதை வந்து என்னால் கெஸ் பண்ண முடியலை. நான் வந்து தமிழ் மட்டும் 7th நியூ புக் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். பட்டு இலக்கணம் வந்து தெரியலை. அதை கொடுக்கும்போது படிச்சுக்குவோம். ஏன்னா ஒரு நாள் வந்து படிக்கிறத நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். திருக்குறளில் வந்து பண்புடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து டைம் இருந்தால் அதை படிச்சுக்கோங்க. இல்லை அவங்க வந்து ஷெட்யூல் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு திருக்குறள் என்ன கொடுக்குறாங்களோ அதை நான் படிக்கிறேன் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் ஷெட்யூல் கொடுத்ததுக்கப்புறம் படிச்சுக்கோங்க. பட்டு 7th நியூ புக்கு தமிழை வந்து கண்டிப்பாக எல்லோரும் படிங்க. ஓகேங்களா? ஜிகேயில் வந்து பாலிட்டி மத்திய அரசு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக்கில் வந்து இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் 11th ஊரக பொருளாதாரம் 11th ஸ்டாண்டர்ட் இது வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எக்கனாமிக் லெசன் கண்டிப்பாக இந்த லெசன் தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து டைம் இருந்துச்சுன்னா இந்த லெசனையும் படித்து முடிச்சிருங்க. ஸ்டாட்டிக் ஜிகேயில் வந்து லோக் அதாலத் வந்து கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வீக் 1 பிளானில் வந்து லோக்பால், லோக் ஆயுதா வந்து படித்தோம். இந்த வீக் வந்து லோக் அதாலத்து தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து அதை படிச்சுக்கோங்க. அதோட எக்ஸ்ட்ராவும் ஒரு ஜிகே டாபிக் கொடுக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத அவங்க கொடுத்ததுக்கப்புறம் நம்ம படிச்சுக்குவோம். மேக்ஸில் வந்து 500 சம்ஸில் வந்து பார்ட் 6 to 10 வரைக்கும் பாருங்கள். ஆல்ரெடி பார்ட் 1 to 5 வரையும் பார்த்துருப்பீங்க. இந்த வீக் வந்து கண்டிப்பாக 500 சம்ஸில் பார்ட் வந்து 6 to 10 வரையும் பார்க்கணும். மேக்ஸ் டாபிக் காமன் டாப்பிக்கில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து அவங்க மேக்ஸ் டாபிக் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு நாளில் மெயினாக நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னா 7th நியூ புக்கை வந்து கண்டிப்பாக படிக்கலாம். அதேமாதிரி மேக்ஸ் 500 சம்ஸில் வந்து பார்ட் 6 to 10 வரைக்கும் இந்த ஒரு நாளில் வந்து, அதாவது சண்டே வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? பேலன்ஸ் எல்லாம் கூட நான் வந்து அவங்க ஷெட்யூல் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க ஷெட்யூல் கொடுத்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம். பட் இந்த ஒன் டே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 7th நியூ புக்கும் மேக்ஸில் பார்ட் 6 to 10 வரைக்கும் வந்து பார்த்து முடிச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் டைம் வந்து மிச்சமாகும். பேலன்ஸு ஜிகே படிக்கிறதுக்கு நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். இந்த டே வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் வந்து இதை வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதை படிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.